ஸ்ட்ராங் பேசிக் நாலேஜ். காமன் சென்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். காமன் சென்ஸை எப்படிலாம் நம்ம வளர்த்துக்கலாம்னா, நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதாகட்டும், இல்லை பேசிக்காக 6 to 12 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற புக்ஸை படிக்கிறதுனாலே நம்மளோட பேசிக் நாலேஜை ஸ்ட்ராங் பண்ண முடியும். டாலர் ஏன் டாமினண்ட்டான ஒரு கரன்சியாக இருக்குது, ருப்பி ஏன் டாலருக்கு நிகராக ஈக்குவலாக இல்லை, அதனுடைய யூசஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதெல்லாமே பேசிக்காக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை ரொம்ப சிம்பிளிஃபைடாக இது பண்ணிக்கிறதுக்கு இந்த பேசிக் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இதில் 3 பேட்டர்னுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிலபஸில் நம்ம இது 2 இதாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ப்ரிலிமினரி சிலபஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மெயின் சிலபஸ். ஃபஸ்ட்டு இப்போ ப்ரிலிமினரி சிலபஸை பார்க்க போகிறோம். ப்ரிலிமினரி சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் நம்பர் 6ல் எக்கனாமிக்ஸை பார்ப்போம். அதில் 3 டிஃப்ரெண்ட் சப் யூனிட்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சப் யூனிட் தான் இது. தட் இஸ்